ஆன்மீக பக்தி சேனல் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு நம்மகிட்ட நிறைய இருக்கும். ராகு கேது பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி. எதுக்கு அப்படின்னா, இந்த பெயர்ச்சிகள் தான் நம்மளுக்கு ரொம்ப காலங்கள், 1 வருடம், 1.5 வருடம், 2 வருட காலங்கள் நீடித்து நம்மளுடைய ராசிக்கும், நம்மளுடைய லக்னத்திற்கும், நம்மளுடைய நட்சத்திரத்திற்கும் ஒரு வலிமையான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதுல பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கிய மாற்றங்கள் நிகழும். ஒரு குரு பெயர்ச்சி நடந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஒரு முக்கிய மாற்றங்கள். அதுக்கப்புறம் கர்ம வினைகளிலிருந்து நம்ம விடுபடக்கூடிய ஒரு கால நேரம். நிறைய கர்மாக்கள்ல சிக்கியிருப்போம், எல்லா பிரச்சனைகள்ல இருந்து மாட்டிக்கிட்டே இருப்போம். அந்த கர்ம வினைகளிலிருந்து சிக்கக்கூடிய அமைப்புல இருந்து ஒரு மாற்றம் நம்மளுக்கு உண்டாகும். அடுத்தது பண வரவு. முக்கியமான விஷயங்களே இதுதான். பண வரவை எதிர்நோக்கி இருக்கக்கூடியது. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வேலை கிடைக்கல, பணப்புழக்கம் அதிகமா இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல அப்படிங்கறதெல்லாம் இந்த கிரக பயிற்சிகள் மூலியமா நம்மளுக்கு நடக்க இருக்கு. அப்படி அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதுல இத்தனை மாற்றங்கள். அடுத்து குடும்ப உறவுகள். குடும்பம் ஒரு சமரசமா நல்லா இருக்கணும், சண்டை சச்சரவுகள் இல்லாம இருக்கணும். ஒவ்வொரு கிரகத்துடைய பார்வை பலம் அது நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப குடும்ப உறவுகள் பற்றி நம்ம இத அனுபவிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம். திடீர்னு ஆன்மீகவாதி, திடீர்னு சில விஷயங்கள் ஆன்மீகமா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க, ஆனா ஒரு கிரக பார்வையோ அதனுடைய ஆற்றல் அதிகமாகும் போது நிச்சயம் ஒரு கோயிலுக்கா போவாங்க, ஆன்மீக பலம் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம், சரிங்களா? அடுத்தது சிறப்பான அதிர்ஷ்டம். ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வேணும். அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன? அது இஷ்டமா வரக்கூடியது. அப்ப ஒரு கிரகங்களின் ஆற்றல் அதிகமாகும் போது அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் நம்மளுக்கு அதிகரிக்கும். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அமைப்பு அதிகமா இருக்கு. அதுல குரு பெயர்ச்சியுடைய பலன் ரொம்ப பலம் அதிகம். குரு பெயர்ச்சி பலன்ல இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புல பாத்தீங்கன்னா பார்வை, குருவோடைய பார்வை பலம் அதிகமா இருக்கு. சரி, இந்த காலகட்டத்தை 2026 ஆண்டோடைய குரு பெயர்ச்சி அப்படிங்கும் போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் குரு பகவான் உச்சமாகிறார். எந்த இடத்துல உச்சமாகிறார்னா, கால புருஷத்துக்கு 4ஆம் இடமாகிய சிறப்பு மிக்க ஒரு தாய் ஸ்தானமாகிய, ஒரு குடும்பஸ்தானமாகிய, ஒரு பாகியஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு, கடகத்துக்கு அவர் உச்சம் பெறுகிறார். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு பகவானுடைய ஆற்றல் எவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்களை 27 நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். எல்லாரும் ராசிக்கு பார்ப்போம், லக்னத்திற்கு பார்ப்போம். ஆனா இந்த முறையில நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு, அந்த நட்சத்திரம் இந்த குரு பெயர்ச்சியினால எவ்வளவு பலம் பெறும் அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு? பரணி நட்சத்திரம் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு யோககரமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பரணி அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றது. ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை, ரொம்ப எதிர்பார்ப்பு, நம்மளுக்கு அது கிடைக்காதான் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே பரணி நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்துல பரணி நட்சத்திரம் மேச ராசியில இருக்கு. பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகம், இப்போ உங்களுடைய ஜாதகத்துல பரணி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துருச்சு அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்களை போராடி ஜெயிப்பாங்க. போராட்டம் தான், நிறைய விஷயங்கள் போராட்டம். ஆனா அதுல நிச்சயம் ஜெயிச்சு காட்டிடுவாங்க. அதுல அவங்க ரொம்ப ஒரு பலமான ஒரு நட்சத்திரங்க. அப்ப இந்த பரணி நட்சத்திரத்துக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? அற்புதமா இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள்ல இதுவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதுல இருந்து உயரக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். சில பிரச்சனைகள்ல இருந்து மீளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தெளிவாகும். அவ்வளவுதான். தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு செயல்பாடு,
இது எல்லாமே உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தோடைய அடிப்படையில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு செயல்பட போறாரு. ஏன்னா எல்லாத்துக்குமே அதுல ராசிகளுக்கும் சரி, லக்னத்துக்கும் சரி, நட்சத்திரத்துக்கும் சரி, ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் உச்சமாக போறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பகை வீடு, நட்பு வீடு, சமம் வீடு அந்த மாதிரி ஒரு பயிற்சி. அப்ப அது அந்த ஆட்சி வீட்டுக்கு அவர் வரக்கூடிய ஒரு கால நேரமும், உச்சம் பெறக்கூடிய ஒரு கால நேரமும் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப அற்புதமான ஒரு பலனை அவர் வந்து அனைத்து கிரகங்களுக்குமே கொடுக்க இருக்கு. அப்ப இந்த குருவுடைய பார்வை, குருவுக்கு 11ஆம் இடமும், சுக்கிரனுக்கு அவங்களுக்கு 10ஆம் இடமும், குருக்கு வந்து 4ஆம் இடமும் இருக்கும்போது, சில கர்ம வினைகள் நிச்சயம் 10ன்னா கர்மாக்கள். புதிய சிந்தனைகள், புதிய செயல்பாடுகள் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா சொத்துகள் சேர்க்கிறது. சொத்து இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பிரச்சனையில இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கு, பிரிவினையில இல்லாம இருக்கு. அந்த சொத்து சேர்க்கிறதெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு கால நேரம் இந்த குரு பயிற்சி பலன்ல இருக்கு. தீராத பிரச்சனை, ஒரு விஷயம் வந்து தீரவே இல்லை எனக்கு, அந்த தீராத பிரச்சனை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நிதானமா செயல்படணும். உடம்பு நிலையை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா பரணிக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாயிடும். அடுத்தது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது நீங்க ஒரு லக்னம் வந்து நீங்க என்ன லக்னமா இருக்கீங்க, அதுல நேரடியான குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அற்புதமா இருக்கும். பரணி நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்து அந்த கிரகத்துக்கு உங்களுடைய குரு பார்வை இருந்தா இன்னும் அதுல அற்புதமான ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப இந்த நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா பரணி தரணி ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன அப்படி இருக்குன்னா, நிறைய கஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் அனுபவிச்சுதான் அதை செயல்படுமே ஒழிய எடுத்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துறாது. சில கோபம் காரணமாக உறவுகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த காலகட்டம். அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப உங்களுடைய கோபத்துல சில வார்த்தைகள் விட்டுருவீங்க, அதுல சில உறவுகள் பிரிஞ்சிடும். அதுல நீங்க கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில வெற்றி. அப்ப பரணி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு குருவுடைய பார்வையும் பலமும் ரொம்ப அதிகம். நார்மலா இருக்கக்கூடிய இதை விட வந்து 100% விட 200% அதிகமான ஒரு பலம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த குரு பயிற்சி பலன் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா மேஷம் தான் வருது. அப்போ நீங்க 2 விளக்கு அப்படிங்கிறதும் இல்லாட்டி 6 விளக்கு சஷ்டியில, ஒரு சஷ்டி திதியில சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஏதாவது ஒரு முருகன் கோயில்ல 6 விளக்கு போட்டுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஜெயமாகும். சஷ்டி திதியில முருகன் கோயில்ல உங்களுக்கு மாலை நேரத்துல 6 விளக்கு போடும்போது கார்த்திகை பெண்களை நீங்க பலப்படுத்துவீங்க. கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் அதுல ரொம்ப பலம் பெறும். 6 என்பது எதிரிகள் இருந்து நம்ம வெளிப்பட்டு வெற்றியை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த குரு பேச்சில் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு 9 தடவை நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு அப்படியே கண்டினியூட்டா வரும். அந்த எந்த பயிற்சி எந்த பார்வை இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வளம் பெற செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அனைத்து செல்வங்களும் அனைத்து தடைகளும் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். சரிங்களா? அப்ப இதை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இல்லை எனக்கு நேரடியா கால் பண்ணி, எனக்கு என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்னுடைய நேரடியா நீங்க என்னுடைய தொலைபேசியில நீங்க கேட்கலாம். இது கேட்கிற மூலியமா என்னன்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உங்களுடைய ஜாதகத்தை எப்படி பார்க்கணும், உங்க ஜாதகத்துல என்ன யோகம் இருக்கு, இந்த நட்சத்திரம் வந்து எந்தெந்த கிரக, நான் சொன்னேன் இல்லையா, எந்தெந்த நட்சத்திரத்துல இந்த ஒரு நட்சத்திரம் வேலை செய்யுது, இதெல்லாம் பார்க்கும்போது தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். நிச்சயம் எனக்கு கால் பண்ணி நீங்க பேசலாம். உங்களுடைய அப்பாயின்மெண்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு.